திரு மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சர், அவங்க அப்பா இன்னைக்கு முதலமைச்சர் அந்த காலத்தில் சர்க்காரியா கண்டு யார் பயந்தது? சர்க்காரியா ஊழல் குற்றவாளின்னு சொல்லிட்டு சர்க்காரியாவுக்கு பயந்து அன்றைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனையில் அன்னைக்கு உரிமையை விட்டு கொடுத்தாரு. காவிரி நதிநீர் கண்டு யார் பயந்தது? சர்க்காரியா குற்றம் மூலம் நம்ம உள்ளே போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு மீனவர்கள், பரதவர்கள் அவர்களுடைய அந்த உரிமையை விட்டு கொடுக்கின்ற வகையில் பச்சை கொடி காட்டி அதன் மூலம் கச்சத்தீவை தாரை வார்த்தது. அந்த கச்சத்தீவு யாருது? திரு மு. கருணாநிதி. அதுமாதிரி முல்லை பெரியாறு ஒரு பிரச்சனை வருது. அன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது உடனே என்ன பண்ணுறாரு? அன்னைக்கு மத்திய அரசுக்கு பயந்து அன்னைக்கு என்ன பண்ணுறாரு? அன்னைக்கு மதுரையில் திரு மு. கருணாநிதி அன்னைக்கு இருந்த உண்ணாவிரதம் அன்னைக்கு ஒரு போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு வந்தார். வரலாறு திரும்பி பாருங்க. அப்போ முல்லை பெரியாறு பயம். அதே போன்று மு. கருணாநிதிக்கு அன்றைக்கு எல்லா விதத்திலையும் தமிழ்நாட்டு உரிமை விஷயத்தில் பயம் இருந்த சூழ்நிலை. இன்றைக்கு மு.க. ஸ்டாலினுக்கு பயம் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க மேலே இடி பயம். அவங்களுடைய கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு போயிடுவாங்க, உள்ள தூக்கி போடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் பயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போதை வஸ்துகள் தமிழ்நாடு முழுவதும் நல்லா பரவுது, போதையை கண்டு பயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்த எவ்வளோ பிரச்சனைகள், நீட்டு பயம். தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள்லாம் வீதிக்கு இறங்கி போராடுறாங்க. அவர்களை கண்டா பயம். இப்படி ஒட்டுமொத்தமாக தெனாலி போல ஒரு பயம் 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 சொல்லிட்டு அந்த ஒரு மேனியா, அதாவது பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் பயம் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு பயமே உருவான, அந்த பயமே உருவானவர் தான் இன்னைக்கு ஸ்டாலின் என்பதை இன்னைக்கு சொல்கிறேன். இதை இவ்வளோ மறைச்சிட்டு இன்னைக்கு போய் ஒரு பொதுச்செயலாளர் மேலே சொல்கிறது என்பது தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்தவரை நிச்சயமாக யார் பயந்துருக்கிறாங்க அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு நிச்சயம் தெரியும். திரு மு.க. ஸ்டாலின் அப்பாயின்மெண்ட்டு கேட்டால் இவர் பிரைம் மினிஸ்டர் உடனே கொடுக்குறார். திரு உதயநிதி ஸ்டாலின் இப்போ துணை முதலமைச்சர், அன்னைக்கு அவர் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கும் போது மினிஸ்டர், அமைச்சர், எந்த காலத்திலாவது ஒரு அமைச்சர் போய் பிரைம் மினிஸ்டர் சந்திச்சாரா? இவ்வளோ காலம் மோடி பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காரு. ஒரு கார்பரேட் கவர்மெண்ட்டை ரன் பண்ணிட்டு அந்த கார்பரேட் கவர்மெண்ட்டுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கின்ற மோடி யாராவது மந்திரியை போய் சந்திச்சிருக்காரா? அப்போ திமுக தன்னுடைய மகன், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக அப்பாயின்மெண்ட் கேட்ட உடனே மோடி சந்திருக்காருன்னு சொல்லலாம். அப்போ பிஜேபியினுடைய செல்ல குழந்தை திமுக, பிஜேபியினுடைய பாச குழந்தைகள் திரு மு.க. ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும் ரெண்டு பேரும். அவங்க எப்போ வேணாலும் கேட்பாங்க. இப்போ கூட இலங்கை பிரதமர் வந்தார் திசநாயகா. அவர் வந்தோன்னும் இவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா, இந்த மாதிரி ஆண்டாண்டு காலமாக பழங்குடியினர் மக்களாக பழங்குடியினர் அந்த சாயலில் ஒட்டியிருக்கின்ற மீனவர்கள், பரதவர்கள் அவர்களெல்லாம் துன்பப்படுகின்ற நிலையிலே அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற நிலையில் அந்த தாக்குதல்கள் தடுத்து நிறுத்தி சிறையில் விடுதலை செய்யணும் மீனவர்களை, அதே போல் படகுகளை விடுதலை செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்தாவது போய் பிரைம் மினிஸ்டர்கிட்ட இதை சொல்லுங்கன்னு சொன்னாரா? பிரைம் மினிஸ்டர் அங்கே பேசியிருக்காரு, அது ஒரு விஷயம் இருக்கட்டும். ஆனால் மாநிலத்துடைய முதலமைச்சர் ஏன் அதை வாய் திறக்கல? சரி, திசநாயகா அங்கே டெல்லிக்கு வரும்போது மீனவர்கள் அங்கே சிறையில் இருக்காங்க. அதே போன்று படகுகள் பிடிக்கப்பட்டு அங்கே நாசமாக போயிட்டுருக்கு. ஒரு படகு பார்த்தா 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம் 1 கோடி ரூபாய் நாசமாக போயிட்டுருக்கு. ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் ஒரு நாட்டினுடைய பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு வர்றாரு, இந்தியாவுக்கு வர்றாரு, இரு நாட்டு பிரதமரும் சந்திக்கிறாங்க. இவர் கேட்க வேண்டியதுதானே? இவர் ஸ்டாலின் என்ன கேட்கணும்? இந்த மாதிரி நல்லெண்ணத்தின் அடிப்படையில் 2 நாட்டும் பிரதமரை சந்திக்கிறீங்க, அந்த சிறையில் இருக்கிற மீனவர் விடுதலை செய்யுங்க, படகுகளை விடுவீங்க கேட்டாரா ஸ்டாலின்? கேட்கல. இப்படி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பரதவர்களாகிய மீனவர்களுக்கும் பெருந்துரோகம், தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்தமாக துரோகம் விளைவித்து இன்னைக்கு தன்னுடைய
மகனுக்கு முடிசூட்டிய அந்த ஆனந்தத்தோடு தான் இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கார ஒழிய நாடு எக்கேடு கெட்டு போனால் என்ன? இன்னைக்கு பாரு, உச்ச நீதிமன்றம் ஒரு சரியான கொட்டு வச்சிருக்கு இன்னைக்கு அதுவும் சிபிஐக்கும் பயம் வருது. அது என்ன சேர்த்துங்க அதில் சிபிஐக்கும் பயம். சிபிஐக்கு ஏன் பயப்படுறீங்க நீங்கள்? ஒரு கள்ளச்சாராய மரணம் ஏற்பட்டு ஒரு 65க்கும் மேற்பட்டவர் இறந்துருக்குறாங்க. அது உண்மை நிலை தெரியணும். எனவே எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு இங்கே ஒரு நல்ல தீர்ப்பு உயர்நீதிமன்றம் கொடுத்தது. அது என்ன ஒவே பண்ணிட்டு போக வேண்டியதானே? மடியில் கணலாம், மடியில் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, சிபிஐனா யார் வேணாலும் வரட்டும், ஐநா சபையோடு விசாரிட்டாங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு வக்கு இருக்கா, துப்பு இருக்கா, திராணி இருக்கா? எதுவுமே கிடையாது. உடனே அப்பீல் போடுறாங்க. அங்கே நாங்கள் கேவிட் போட்டோம். அப்பீல் போனோம்னா அங்கெல்லாம் உச்சநீதிமன்ற நீதிபதி சரியான கூட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு பயப்படுறீங்க? அப்போ யார் உண்மையிலே பயப்படுறா? உண்மையிலே பயத்துக்கு சொந்தக்காரர்கள் யார்? ஒட்டுமொத்தமாக திமுக தானே. இன்னைக்கு ஏன் உண்மை வெளியே வந்துடும்? சிபிஐ விசாரிக்க ஆரம்பிச்சதுன்னா எல்லா உண்மைகளும் வரும். ஆளுங்கட்சியினுடைய அந்த தலையீடு, ஆளுங்கட்சிக்காரர்களுடைய அந்த உடன்பாடோடு கள்ளச்சாரம் விட்டது, இதெல்லாம் தெரிஞ்சு எக்ஸ்போஸ் ஆகிடும். அது அவங்களுடைய அந்த முகமூடி கிளி தெரியப்படும். எனவே அதுலேருந்து தப்பிப்பதற்காக இன்னைக்கு சிபிஐ வேணாம் சொல்லி போய் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சரியான கூட்டு தலையில் வச்சு இன்னைக்கு ஏன் பயப்படுறீங்கன்னு சொல்லி கேட்டால், அப்போ நேரு கூட்ட அறிக்கைக்கு உச்ச நீதிமன்றமே பயத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தா நான் சொன்னதெல்லாம் கணக்கு போட்டு இதையும் சேர்த்துங்க. செல்ல குழந்தைன்னு சொன்னீங்க. ஆனா செல்ல குழந்தை தான் ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நீங்க முன்னாடி இந்த செல்ல குழந்தை நீங்க என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. நீங்க இப்ப பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த மசோதா கொண்டு வரப்பட்டு இப்ப கூட்டுக்குழுவுக்கு கொண்டு வருவாங்க. கூட்டுக்குழு அன்னைக்கு கூடும்போது தான் எங்கள் நிலைப்பாடை நாங்கள் தெரிவிப்போம். எங்களோட நிலைப்பாடை தெரிவிப்போம். அது வரல வெயிட் பண்ணுங்க. வேற ஒன்றும் கொஸ்டின் இல்லைல்ல? ஓகே.